எல்லாருக்கும் வணக்கம். நான் மதிவாணன், அவுரா ஹீட் எனர்ஜி நிறுவனத்தோட நிறுவனர் மற்றும் பொறுப்பாளர். இந்த வீடியோ நான் முதல் தடவை பதிவு பண்ணுறேன். நான் பேசி இதான் முதல் தடவை நான் பதிவு பண்ணுறது. என்னோட ப்ராடக்ட்டுகள், கம்பெனியின் பொருட்களை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வாட்டி வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ராடக்ட் வீடியோஸ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போது சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். அவுரா ஹீட் எனர்ஜி எங்கள் கம்பெனியோட இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். நம்மளோட சேனல் பேரும் அவுரா ஹீட் எனர்ஜி தான். 2022 7 பிப்ரவரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் 2 ஃபினான்ஷியல் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. 2024 ஏப்ரல் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நாங்கள் அவுரா ஹீட் எனர்ஜி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இன்ஃப்ராரெட் ஹீட்டர்ஸ் சப்ளை பண்ணுறோம். இன்ஃப்ராரெட் ஹீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். அதில் இன்ஃப்ராரெட் ஹீட்டர்ஸில் மொத்தம் 3 வகைப்படுது. 3 டைப்ஸ் இன்ஃப்ராரெட் ஹீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஷார்ட் வேவ் இன்ஃப்ராரெட் ஹீட்டர், செகண்ட் மீடியம் வேவ் இன்ஃப்ராரெட் ஹீட்டர், மூணாவது செராமிக் இன்ஃப்ராரெட் ஹீட்டர். இந்த ஷார்ட் வேவ் இன்ஃப்ராரெட் ஹீட்டரும் செராமிக் இன்ஃப்ராரெட் ஹீட்டரும் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். மீடியம் வேவ் இன்ஃப்ராரெட் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா நாங்களே அசம்பிள் பண்ணி சப்ளை பண்ணுறோம். என் கூட அவுரா ஹீட் எனர்ஜியில் என் கூட பணிபுரியறவங்க, வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் 5 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சுதாகர், இன்னொருத்தர் சுரேந்தர், சரண்யா, சுகன்யா மற்றும் பத்மா சேகர்னு சொல்லி ஒரு மேடம். மொத்தம் நாங்கள் 6 பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களை பற்றி நான் போக போக நான் ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். அவங்கள இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ என்னோட இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். நான் பிஇ எம்பிஏ பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். பிஇ ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். டிப்ளமா பண்ணியிருக்கேன். பிஇக்கு முன்னாடி டிப்ளமா பண்ணியிருக்கேன். எம்பிஏ கரஸில் பண்ணியிருக்கேன். நான் 2010 காலேஜை முடித்த உடனே நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். வேலைக்கு சேர்ந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனியில் சிஎன்சியில் லேத் ஆப்ரேட்டராகவும் இருக்கேன். சிஎன்சி மிஷினில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். லேத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். லேசர் கட்டிங் மிஷின்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லோடு மேனாக கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பாட்டம் டு டாப் நான் எல்லாமே செஞ்சுருக்கேன். பட் எனக்கு அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செவத்துக்குள்ளே வேலை செய்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய கற்றுக்க முடியாத மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் எனக்கு கிடைக்காததுனால சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டு சூஸ் பண்ணேன். நான் என்னோடய மாமா ரெக்கமெண்டேஷனில் கன்சாலிடேட்டட் ப்ரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆன பிறகு அங்கே ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா 11 ஜாயின் பண்ணேன். 11 to 13 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அங்கே எனக்கு நிறைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. எனக்கு என்ன ட்ரைனிங் பண்ணவர் ஓரளவு நல்லாவே எனக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்தாரு. கஸ்டமர்கிட்ட எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், கஸ்டமர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்கக்கிட்ட எப்படி நம்ம ரீச் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டு வந்தது, நிறைய விதத்தில் அப்டேட் பண்ணிட்டு வந்தேன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில். ஸோ கன்சாலிடேட் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஸ்டெபிளைசர் மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளையராக இருந்தாங்க. இங்கே தமிழ்நாடு சென்னை ரீஜனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே நிறைய ஆர்டர்லாம் எடுத்து கொடுத்தேன். முக்கியமான பெரிய பெரிய கஸ்டமர் சொல்ல போனால் இந்த ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் நான் 2 ஹை கெப்பாசிட்டி யூபிஎஸ் சப்ளை பண்ணியிருக்கேன். அது போக சாம்சங் நைட்லிங் சொல்லி சோழியில் ஒரு கம்பெனி, அவங்களுக்கும் நான் கொடுத்துருக்கோம். எவ்ரிடே பேட்டரி ஓனர் வீட்டுக்கு ஸ்டெபிளைசர் கொடுத்துருக்கோம். இப்படி நிறைய பேருக்கு நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். நிறைய டெண்டர் எடுத்திருக்கேன். நிறைய டெண்டர் வின் பண்ணி கொடுத்துருக்கேன். கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இப்படி நிறைய டெண்டர், இஸ்ரோ, இப்படி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த பிறகு அவங்க என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. என்னோட நேட்டிவ் கும்மிடிப்பூண்டி. ஸோ ரெடில்ஸ் டு நாயுடுபேட்டை வரைக்கும் என்னை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்காக என்னை ரெசிடென்ட் இன்ஜினியராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அங்கேயும் நல்லா ஆர்டர்லாம் எடுத்து கொடுத்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா சென்னையில் ஈஸியாக ஆர்டர் கிடைக்கும். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கும். பட் ரொம்ப எஃபோர்ட் பண்ணணும். அங்கேயும் நல்லா ஆர்டர் எடுத்தேன் நான். ஸோ
அங்கே எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ரொம்ப விருப்பம். அதனால நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் கேட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் எனக்கு பிஸ்னஸில் வந்து எனக்கு போதுமான அனுபவம் கிடையாது. அதனால நான் அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு வேற ஒரு ஏஸ் ஹீட் டெக் மும்பை பேஸ்டு கம்பெனியில் நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். இதில் ஏன் நான் போகிறேன்னா, இது வந்து சோல் ப்ரொப்ரைட்டர் ஒரு கம்பெனி. டைரெக்டாக நான் ரிப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். இது இவங்க வந்து பிரான்ச் ஆஃபீஸ் சென்னையில் வச்சுருக்காங்க. அதை நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ நான் ஏ டு Z ஃப்ரம் பாட்டம் டு டாப் வந்து என்னால் லேர்ன் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ண முடியும். அதனால நான் இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு சில டாஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருந்தாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் இங்கே அவங்களுக்கு ரொம்ப லாஸில் இருந்தது. அசோக் நகரில் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே தான் ஒரு ரெசிடென்ட் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கே அந்த அட்மாஸ்பியரும் சரி கிடையாது. ஒரு கமர்ஷியல் என்வாயர்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால நான் எனக்கு வந்து இங்கே என்னோட பாஸ் மிஸ்டர் மோட்டி அசானந்தினி அவர் எனக்கு கொடுத்த டாஸ்க் வந்து நான் பண்ணணும்னா எனக்கு சில ஃப்ரீடம்ஸ் வேணும், எனக்கு சில சேஞ்சஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரும்பாக்கமில் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் நான் ரெண்ட் எடுத்து கொடுத்தேன். அந்த ஆஃபீஸ் நாங்கள் அடுத்தது சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ண பிறகு நான் ஒரே ஆள் தான் இருந்தேன், கூட யாரும் இல்லை. நான் ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் மும்பைக்கு போய் ஒரு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 1 வீக் நான் ட்ரைனிங் எடுத்திருப்பேன். ஃபர்தராக நான் இங்கே வந்த பிறகு இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன ஆஃபீஸில் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் இருந்ததில் நான் ஒரே ஆள் மார்க்கெட்டிங் பண்ணுவேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். பேக்கிங், டிஸ்பேட்ச், டெலிவரி பண்ணணும். அது போக மும்பையில் கோஆர்டினேட் பண்ணி பில்லிங் எல்லாமே வாங்கி நான் பில் அட்டாச் பண்ணி நான் டிஸ்பேட்ச் பண்ணணும். ஸோ இந்த கோஆர்டினேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரம் டாப் டு பாட்டம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பிஸ்னஸில் ஒரு 6-7 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் எடுக்க ஆரம்பித்தேன். என்னால் அதிகமாக டிஸ்பேட்ச் அண்ட் டெலிவரி பேக்கிங் என்னால் பண்ண முடியல. ஏன்னா ஒரே ஆளாக எல்லாமே செய்ய முடியலன்றதுனால சுதாகர்ன்ற ஒருத்தரை வந்து நான் அப்பாயின்மெண்ட் பண்ணேன். அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு அவர் பேக்கிங் அண்ட் டிஸ்பேட்ச் டெலிவரி எல்லாமே அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு 1 இயர் போக பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ மும்பையில் வந்து பில்லிங் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் கஸ்டமர்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட், ஒரு ரிசப்ஷனிஸ்டாகவும் ஒரு சேல்ஸ் கோஆர்டினேட்டராகவும் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணேன். அவங்களும் நல்லா, அவங்க பேர் காயத்ரி, அவங்களும் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிஸ்னஸில் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வித் ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் இல்லாமல் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக போச்சு. ஸோ அது ஒரு நான் கொஞ்சம் தேர்ட் இயர் ஒரு 2016 ஆர் 17 பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே டெவலப் ஆகணும். அப்போது வந்து இன்னும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ஸ்ரீலங்காவும் சவுத் இந்தியாவும் என்னை ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. எனக்கும் சேலஞ்சிங்காக இருந்தது, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது, ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு லேர்னிங்காக இருந்தது. ஸோ பேசிக்கலி எனக்கு லாங்குவேஜ் தமிழ் மட்டும் தான் தெரியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். அதர் லாங்குவேஜ் ஹிந்தி, தெலுங்குலாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், விவேக்ன்றவரை அப்பாயின்மெண்ட் பண்ணேன். நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்ம அவங்களும் ரிசைன் பண்ணியிருக்காங்க, நம்மளும் ஃபயர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் விவேக்ன்றவர் ஒருத்தர் முக்கியமான ஆள். அவர் நல்லா ஹைதராபாத், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷில் நல்ல பிஸ்னஸ் கொடுத்தாரு. அவங்க கூட நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் சொல்லலாம். சூர்யா, அப்புறம் யதுகிருஷ்ணன், ரமணன் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவர் இறந்துட்டார். அவரும் ஆந்திரா, தெலுங்கானா அவர் தான் ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணது. நல்ல பையன், நல்லா ஒர்க் பண்ணார். ஸோ அப்புறம் பாரதி ராஜா, இந்த மாதிரி நிறைய சேல்ஸ் கோஆர்டினேஷன் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. எத்தனை பேர் வந்துட்டு போனாலும் சுதாகர்ன்னு நான் முதல்ல அப்பாயின்மெண்ட் பண்ணவர் என் கூடவே இருந்தார். சுரேந்தர் 18 ஜாயின் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, ஸோ எல்லா லாங்குவேஜுமே அவருக்கு தெரியறதுனால அவர் ஈஸி கோஆர்டினேஷனுக்காக இங்கே இருக்கார். நல்லாவும் பண்ணுறார் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். நல்ல டேலண்டட் பர்சன். இவங்க எல்லாமே நான் இன்டர்வியூ பண்ணி எடுத்தது தான்.
ஸோ ஓரளவுக்கு எனக்கு 19 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாகவே எடுத்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற மாதிரி நான் ப்ரப்போசல் என் பாஸ் கிட்ட கொடுத்தேன். நான் டீலராக இருக்கேன்னு சொன்னேன். பட் என்னோட ப்ரப்போசல் நிறைய டைம் ரிஜெக்ஷன் ஆச்சு. அப்புறம் 21 அந்த ரேஞ்சில் வந்து ஒத்துக்கிட்டாங்க. 21 எண்டில் எனக்கு வந்து ப்ரைஸஸ் எல்லாமே எனக்கு ஜனவரி டைமில் தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக ஜனவரி தை மாதத்தில் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, அதனால் அப்போது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாமே அப்ளை பண்ணுறதை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ரைஸ் லிஸ்ட் வந்தது. ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்போவே ஒரு டீலருக்கு விட கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு டீலர் ரேட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. எனிஹவ் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் நல்ல அனுபவம் இருக்கிறதுனால, நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சதுனால நம்ம தைரியமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். 22 டு 23 மிடில் வரைக்கும் நான் டீலராக தான் இருந்தேன். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸ் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருந்தது. என்னோட காம்படிட்டர்கிட்ட நான் ப்ரைஸ் லூஸ் பண்ண ஆரம்பித்தேன். செராமிக் இன்ஃப்ராரெட் ஹீட்டர், அவங்க வந்து ஏசிடெக் வந்து ஜெர்மன் எல்ஸ்டனோட ஏஜென்ட் இந்தியாவில். ஸோ அது வந்து ஸ்டாக்ஸ் வர்றது இல்லை. உக்ரைன் அண்ட் ரஷ்யா வாரால் அவங்களுக்கு ஸ்டாக் வரதில்லை. அது எனக்கு சப்ளை பண்ணுறதும் இல்லை. அவங்க வந்தாலும் அவங்க விற்றுட்டு அவங்க ஏர்ன் பண்ண பார்த்தாங்க. பட் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ இது எல்லாமே எனக்கு சில ப்ராப்ளமாக இருந்தது. அது போக அவங்க டைரெக்டாகவும் தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சது வந்து எனக்கு தெரிஞ்ச உடனே ஓகே, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம பிரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நான் பிரிஞ்சுட்டேன். அப்புறம் நான் ஓனாக இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷார்ட் வேவ் இன்ஃப்ராரெட் ஹீட்டர் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி மீடியம் வேவ் இன்ஃப்ராரெட் அசம்பிள் பண்ணுறோம். செராமிக் இன்ஃப்ராரெட் ஹீட்டர் வந்து இப்போ தான் முதல் தடவை நாங்கள் டர்க்கிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி லோக்கல் ட்ரேடர்ஸ், இம்போர்ட்டர்ஸ் அயர்லாண்ட்லேருந்து, யூகேலேருந்து, டர்க்கிலேருந்து இம்போர்ட் பண்ணவங்க கிட்டேருந்து நான் வாங்கி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு கஸ்டமர் நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க நான் கொடுத்தா நல்ல குவாலிட்டி தான் கொடுப்பேன்னு சொல்லி. ஸோ அதனால் நல்ல குவாலிட்டி முடிஞ்ச அளவுக்கு எல்ஸ்டன் இஸ் பெஸ்ட் குவாலிட்டி. பட் அது கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்ப இது கொஞ்சம் ஓகே, இதெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ட்ரேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதுதான் ஔரா ஹீட் எனர்ஜியோட இன்ட்ரடக்ஷன். அண்ட் என்னோட இன்ட்ரடக்ஷனும் கூட. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, ஒரு சில பாயிண்ட்ஸுக்காக நான் இனிமேல் இந்த வீடியோவை வந்து நான் போடுறது கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வீடியோ எடுத்து நான் அப்லோடே பண்ணல நான். பிகாஸ் எனக்கு நிறைய தயக்கம், கூச்ச சுபாவன்றதுனால என்ன நினைப்பாங்கன்றதுனால நான் வீடியோ எடுத்து நான் நிறைய வாட்டி போடாமல் விட்டுருக்கேன், டெலிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் அது எல்லாமே பிரேக் த்ரூ பண்ணி நான் இங்கே வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்காக போடுறேன், ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அரௌண்ட் 14 or 13 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இந்த சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு என்ன ஷேர் பண்ணுறதால என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய டெக்னிக்ஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். சில கஸ்டமர்ஸ் எப்படி ரீச் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம், எப்படி ஆர்டர் எடுக்கிறது, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ராடக்டை அவங்கக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே நான் சொல்ல முடியும், ஷேர் பண்ண முடியும். இது வந்து ஒரு ட்ரைனிங் நியூ பிகினர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஃபீல்டில் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ நான் சொல்கிறது 1-2 கருத்து வேறுபாடு இருந்தாலும் எனக்கு சொன்னாங்கன்னா நான் அதை ரெக்டிஃபை பண்ணிப்பேன். கோ த்ரூ பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். செகண்ட், என்னோட ப்ராடக்ட்ஸு அதோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் நான் சப்ளை பண்ணுறேன்றது நான் ஷேர் பண்ணுவேன். என்னோட ப்ராடக்ட்ஸை நான் ஷேர் பண்ணுவேன். நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் ஷேர் பண்ணுவேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். தேர்டு, இந்த கம்பெனி நான் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறேன், எப்படி நான் என்னோட இந்த 2 இயர்ஸ்க்கான ஸ்ட்ரகிள் என்ன, இது வரைக்குமே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விஷயம், அதுக்கு தைரியம் வேணும். அது தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றது இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இது நிறைய தைரியம் வேணும், நிறைய டெடிகேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். இதுக்கெல்லாம் பயப்படாமல் முன் வரவங்க தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. எனக்கும் நிறைய பேர் ரோல் மாடல்ஸாக இருக்காங்க. அவங்கள பற்றியும் ஷேர் பண்ணுவேன். நான் என்ன கோ த்ரூ பண்ணேன், நான் என்ன ஓவர் கம் பண்ணேன்,
எப்படி நான் ரன் பண்ணுறேன் அதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்து, என்னோட கோல் என்ன, நான் என்ன பண்ணணுன்னுக்காக நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். See, நான் வந்து இந்த ஷார்ட் வேவ் இன்ஃப்ராரெட் செராமிக் இன்ஃப்ராரெட் இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இது ரெண்டுமே நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவில் மேட் இன் இந்தியான்னு ஒரு பிராண்டில் உலகம் ஃபுல்லாக நான் சப்ளை பண்ணணும். உலகம் ஃபுல்லாக நான் டீலர்ஸும் என்னோடய பிரான்ச்சஸும் ஓப்பன் பண்ணணும். முக்கியமாக இந்தியாவில் இன்ஃப்ராரெட் ஹீட்டர் ப்ராடக்டில் நான் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய கோல். அது போக இதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அதெல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக நான் எம்எஸ்எம்இயில் போய் அந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மிஷினரிஸ் வாங்குறதுக்காக அதுக்கான லோன்ஸ் எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணணுன்றதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் நான் போக போக ஷேர் பண்ணுறேன். நேற்று பேங்க்கில் போய் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்தேன். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். இதெல்லாமே நான் ஷேர் பண்ணுறதால ஒரு 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 ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் மீட்டிங் வைப்பேன் என்னோட கொலீக்ஸ் கூட, என் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட மீட்டிங் வைப்பேன். அது எல்லாமே நான் ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் பண்ணுறோன்னு. நேற்று ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 பிஸ்னஸ் ஐடியா எனக்கு எழுதி கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக எழுதி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அவங்க இன்னும் எழுதி அனுப்பியிருக்காங்க. நான் அது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் லேட்டராக. நானும் எழுதியிருக்கேன். என்னோடய பக்கெட் லிஸ்ட்டு அதுவும் நான் என்னென்னன்றதெல்லாம் நான் எப்படின்னு சொல்கிறேன். நான் என்னென்னலாம் டெய்லி ரொட்டீன் நான் பண்ணுறேன்னு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் போக போக எல்லா வீடியோத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதால. ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் பாய். நன்றி. தேங்க்யூ.